ஹீரோ பக்கத்து வீட்டுல இருக்க இந்த சின்ன பொண்ணு சாப்பிடாம இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு கிடைக்கிற சாப்பாட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறான். ஏன்னா போன ஜென்மத்துல இந்த பையனை இந்த சின்ன பொண்ணு தான் தள்ளி விட்டு சாகடிச்சிருப்பா. அதுக்கு காரணம் என்னன்னா போன ஜென்மத்துல இந்த பையன் இந்த பொண்ணை படாத பாடுபடுத்திருப்பா. இப்ப பாரு அடிச்சுக்கிட்டு கலாய்ச்சிட்டு இதே மாதிரி இருக்கனாலதான் அந்த பொண்ணு அப்படி பண்ணிருப்பா. போன ஜென்மத்துல அவன் செத்துருப்பான்னு பார்த்தா கண்ணு முடிச்சு அவனுக்கு மறு ஜென்மம் கிடைக்குது. இந்த ஜென்மத்துல இந்த பொண்ணு நம்ம அடிக்க கூடாது, அதுக்கு பதில் இந்த பொண்ணு கிட்ட பாசமா நடந்துக்கிட்டா நம்மள சாகடிக்க மாட்டான்னு சொல்லி நினைக்கிறான். அவன் கையில இருந்து ஒரு கேக்க கொடுக்குறான். அந்த பொண்ணு வாங்கல. அங்க வச்சுட்டு இவன் ஓடி வந்துடுறான். ஆனா அந்த இடத்துக்கு இந்த குட்டி பொண்ணோட குடிகார அப்பா வராரு. வந்துட்டு காசு திருடியா கேக் வாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த கேக்கு கீழே போட்டு மிதிச்சு அடிக்கிறாரு. இந்த பையன் கண்டுக்காம போயிடலாம்னு நினைக்கிறான். இருந்தாலும் இந்த குடிகார அப்பா அடிச்சிட்டா என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்றான், இந்த மாதிரி இந்த கேக்க நான் தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு. அதனால இந்த குடிகார அப்பா நீ யாரா என் பொண்ணுக்கு இதெல்லாம் செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிச்சு விட்டுறாரு. அடுத்த நாள் பார்த்தா இந்த சின்ன பொண்ணு குப்பையில இருந்து ஏதோ சாப்பிடறதுக்காக எடுத்துட்டு இருக்கு. அப்பதான் இந்த சின்ன பையனோட பாட்டி சொல்றாங்க, இந்த பொண்ணுக்கு பிறந்ததுல இருந்தே அம்மா இல்ல, இவங்க குடிகார அப்பா தான் வளர்த்துட்டு இருக்கா, அவன் சரியா சாப்பாடு கூட போறது இல்ல, அதனால பாவம் இந்த பொண்ணு இப்படி குப்பையில கிடக்காதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இதனால இந்த பையன் ஓடி போயிட்டு அவங்க பாட்டி அவனுக்கு செஞ்சு வச்சிருக்கிறத கொண்டு வந்து ஒரு பவுல்ல போட்டு அந்த பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு கொடுக்கும். ஆனா அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு சாப்பிட்டுட்டு நன்றி சொல்லுன்னு பார்த்தா அதுக்கு பதிலா அந்த பவுல தள்ளி விட்டு உடைச்சிருது. இந்த குட்டி பையன் இந்த பொண்ணுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும்னு நினைச்சிட்டா அடுத்த நாள் அந்த பவுல்ல ஒரு சாக்லேட் போடுறான். அதை அந்த குட்டி பொண்ணு எடுக்க வரா. இவன் பின்னாடியே ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கான். அப்பதான் தெரிய வருது இவனுக்கு எப்படி மறுஜென்மம் கிடைச்சிருக்கோ அதே மாதிரிதான் அந்த பொண்ணுக்கும் மறுஜென்மம் கிடைச்சிருக்கு. இந்த சின்ன பொண்ணுக்கும் போன ஜென்மத்துல இவன் இந்த பொண்ணை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கு. இந்த பொண்ணு இப்படி பண்றது கரெக்டா இல்ல ஹீரோ கிட்ட ஃப்ரெண்டா போகணுமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி 1 மில்லியன் ஃபேமிலியில ஜாயின் பண்ணிடுங்க.